Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th physics யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸாம்பிள் 2.16 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பல்போடைய பவர் என்னன்னு பார்த்தோம்னா 20 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ வோல்டேஜ் அதனால் அந்த பல்பால் தாங்க முடியும்னு பார்த்தோம்னா 220 வோல்டேஜ் வரைக்கும் அதாவது தாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் பல்ப் வந்து பார்த்தோம்னா 100 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எவ்வளோ வோல்டேஜ் அதாவது தாங்க முடியும்னா 220 வோல்டேஜ் வரைக்கும் அதாவது தாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பல்பையுமே சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப அதோட பேட்டரியோடைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 440 வோல்ட் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பல்பில் ரெண்டு பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பல்ப் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ஆகுங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்கங்கிறப்ப எனக்கு அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறப்ப எனக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா R1 R2வையும் நான் ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே எனக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவே கொடுக்கல. பவர் அண்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் பவர்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பவரோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். P = V² R. அப்படின்னா எனக்கு R வேணும்னா இதை இங்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா R V² P கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு பல்பை தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பல்பை கன்சிடர் பண்ண போகிறேங்கிறப்ப எனக்கு V1 P1 அடுத்து R1 எனக்கு சேஞ்ச் ஆயிடும். அப்படின்னா ஃபஸ்ட்டு பல்பில் எனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 220 கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குன்னா 220² டிவைட் பை பவர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 20. அப்படின்னா ஸ்கொயர் இருக்குங்கிறத நான் டுவைஸ் அதாவது ரெண்டு வாட்டி எழுதிக்கிறேன். 200 × 200 டிவைட் பை 20. அப்படின்னா 0 0 கேன்சல். இது 2 1s இது 2 10s அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா 220 தான் எனக்கு வோல்டேஜோட வேல்யூ. அப்படின்னா இதை நான் இன்னொரு வாட்டி கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னா 220 to the ஸ்கொயர் இருக்கிறப்ப நான் 220 ரெண்டு வாட்டி எழுதிக்கலாம். 220 ரெண்டு வாட்டி எழுதிட்டேன் டிவைட் பை 20. அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இது 2 1s இது 2 11s. அப்படின்னா 11ஐயும் 220ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2420 வந்து கிடச்சிருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட யூனிட் வந்து பார்த்தோம்னா ஓம். இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பல்போட ரெசிஸ்டன்ஸ். இப்போ செகண்ட் பல்ப் வந்து கண்டுபிடிக்கிறதுனால R2 V²² டிவைட் பை P2 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா V2 வந்து பார்த்தோம்னா எனக்கு 220 தான் to the ஸ்கொயர் டிவைட் பை P2 வந்து பார்த்தோம்னா 100. அப்படின்னா 220² இருக்கிறனால அது ரெண்டு வாட்டி எழுதிக்கலாம். 220 × 220 டிவைட் பை 100 கிடச்சிருக்கும். அப்படின்னா ரெண்டு ஜீரோவுமே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 22 × 22 கிடச்சிருக்கும். அப்படின்னா ரெண்டு 22மே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 484 கிடச்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் பார்த்தோம்னா ஓம்னு கிடச்சிருக்கும். இப்போ நான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். R1 + R2. இதுவே எனக்கு பேரல் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா 1/R1 + 1/R2 கிடச்சிருக்கு. அப்படின்னா R1 வந்து பார்த்தோம்னா 2420, R2 வந்து பார்த்தோம்னா 484. ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2904 ஓம்னு கிடச்சிருக்கும். இது எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோங்கிறது எனக்கு தெரியாது. கரண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா நான் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுறேன். V = IRங்கிறது தான் ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. இப்போ எனக்கு கரண்ட் வேணும். நான் ரெசிஸ்டன்ஸை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் I = V/R. இதை நான் எந்த இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா 440 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் 440 டிவைட் பை இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2904 கண்டுபிடிச்சிருக்கும். இதை இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணி பார்த்தோம்னாலும் எனக்கு டெசிமல் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா இந்த இதில் எந்த பல்ப் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ஆகும்னுட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் இதோட அதாவது ஃபஸ்ட்டு பல்பில் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பாஸ் ஆகுது, செகண்ட் பல்பில் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பாஸ் ஆகுதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதில் இங்கே எனக்கு 220 இருக்குது. அதை விட எனக்கு 221 கிராஸ் ஆனாலுமே அதோட பல்ப் வந்து எனக்கு ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா எனக்கு இருக்குது அதால் எவ்வளோ தாங்க முடியும்னு பார்த்தோம்னா 220 வோல்ட்டு அதாவது 220 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் அதால் தாங்க முடியும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா பார்த்தோம்னா அந்த பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பல்போட பொட்டென்ஷியல்
டிஃப்ரென்ஸ் வந்து அதில் பாஸ் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா I இன்ட்டு R1. I வந்து பார்த்தோம்னா நான் சிம்பிளிஃபை பண்ணாமல் எழுதினேன் 440/2904ன்னுட்டு பார்த்தோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2420. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2420. இப்போ நான் இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறேன். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணேன்னா 440யும் அதுக்கப்புறம் 2420யும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு நிறைய வேல்யூ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ எழுதிக்கிறேன். 1064800 கிடச்சிருக்கு. டிவைட் பை 2904. அதை 2904 அதை டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு 366.66 போயிட்டே இருக்குது. அதை அப்ராக்சிமேட்லி 366.66ன்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தோம்னா எனக்கு V1ங்கிறது பார்த்தோம்னா எனக்கு அதோட எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதாவது தாங்க முடியும் பார்த்தோம்னா 200 வோல்டேஜ். ஆனால் இங்கே பார்த்தோம்னா எனக்கு 366ன்னு போயிட்டுருக்கு. அதாவது 220யோட தாண்டி போயிட்டுருக்கு. அப்படின்னா பார்த்தோம்னா it get fused. இப்போ நான் செகண்ட் பல்பும் ஃபியூஸ் ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா V2 is equal to I into R2. I வந்து பார்த்தோம்னா 440/2904 into R2 வந்து என்னென்னு பார்க்குறேன். R2 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தோம்னா 484ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 484. இப்போ நான் அதையும் கால்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 440 into 484 வேல்யூ வந்து பார்த்தோம்னா 212960 கிடச்சிருக்கு. டிவைட் பை 2904 டிவைட் பண்ண எனக்கு அப்ராக்சிமேட்லி 73.33ன்னுட்டு எனக்கு போயிட்டே இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இது எனக்கு 220யோட பிலோ தான் இருக்குது. பிலோ இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அபோவ் போனால் தான் ஃபியூஸ் ஆகும். இங்கே அபோவ் போனதுனால தான் ஃபியூஸ் ஆயிருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபாக எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.